சார்பில் இணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அருமை தோழர் சி மூர்த்தி அவர்களை, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் எம் வீரபத்ரன் அவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய கண்டன உரைகளை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தோழமை அல்லது ஒத்த கருத்துடைய கட்சியினுடைய தோழர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவண்ணாமலை மாவட்ட குழு சார்பில் புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரணையில் ஒரு வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் என்கிற ஒரு வழக்கறிஞர் தொடுத்த வழக்கின் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய கருத்துக்களை தெரிவித்த காரணத்திற்காக காலையில் போடக்கூடிய செருப்பை கழட்டி நீதிமன்றத்துக்குள்ளேயே வீசி எறிகிற ஒரு கேவலமான ஒரு செயல் என்பது இந்திய திருநாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டுடைய தேசபக்தர்கள் என்றென்று தங்களை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய இந்திய நாட்டினுடைய பாதுகாவலர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தின் பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது குறித்து வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். மகன்கள் அவங்களாம் வெட்கமானமே இல்லை, சூடு சுரண்டே இல்லை. ஆகவே இந்த வழக்கினுடைய தன்மை இன்றைக்கு நாடு பூராவும் சமூக வலைதளங்களிலே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 52வது நீதிபதி ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இந்திய நாட்டினுடைய உச்சபட்சமான பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பட்டியல் இனத்தவர்களை அவமானப்படுத்துவது என்பதில் புதுசு அல்ல. இங்கே நம்முடைய தோழர் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த தோழர் கொண்டாடிய விஷயங்கள் கோரிட்டு காட்டினார். இந்திய நீதிமன்றங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு நீதிபதி யஷ்வந்த் வர்மா அப்படின்னு ஒரு நீதிபதி, அவர் வீடு தீப்பிடிச்சு இருந்தா உடனே கட்டுக்கட்டான பணம் இருக்குது. 500 ரூபாய் கட்டாவே இருக்கலாம். அது எப்போ 500 ரூபாய் கட்டாவே இருக்குது, 1000 ரூபாய் கட்டாவே இருக்குது. நீதிமன்ற யஷ்வந்த் வர்மா வீட்டில் எரிஞ்சு போனால் அது நான் கொண்டாந்து வச்சதில்லை, யாரோ கொண்டாந்து வச்சுட்டான். நீதிமன்றங்கள்லாம் இன்னைக்கு அப்படி மாறி போச்சு. கட்டுக்கட்டான பணங்கள் கைமாறக்கூடிய இடமாக மாறி கிடக்கிறது. இது யாருடைய அதிகாரத்தின் கீழ் நடக்குது? பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் நடக்குது. இதுவே நீங்க கேரளாவில் வச்சீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி கீழ் நடந்தது வச்சுக்கா, சும்மா வாய் 2 தரன்னு கீழ்ச்சி இருப்பான். ஆமா, பினராயி விஜயன் தலைமையின் ஆட்சியில கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகள் எடுக்கப்படுகிறது. நயினார் ராஜேந்திரன், அண்ணாமலை இவங்கெல்லாம் வேலையில தான் வேலை. கேரளாவில் ஒரு வேலை அப்படி கட்டுக்கட்டா கிடைச்சா. இன்னொரு நீதிபதி இருக்கிறார் இந்தியாவில், அலகாபாத்தில். அவர் பேர் சேகர் குமார் யாதவ். ஒரு பேர் தான், நம்ம 3 பேர் நினைச்சிக்கூடாது. சேகர் குமார் யாதவ் என்று சொல்லக்கூடிய அலகாபாத் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கூட்டத்தில் போய் பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? இஸ்லாமியர்களை பற்றி மிகவும் கேவலமாக இழிவாக பேசுகிறார். இந்திய நாட்டினுடைய சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறார். ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய பொறுப்புணர்வு அறிந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நாட்டுடைய அரசியல் சாசனத்தை பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கூட்டத்தில் போய் சேகர் குமார் யாதவ் பேசுகிறார் சொன்னா, பகவத்கீதை எங்களுது, குர்ஆன் உங்களுதுன்னு பேசலாம். பிரச்சனை என்ன வருது? இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? சில அரசியல் அதிகாரத்துக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய பொதுஜனத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது.
நீதிமன்ற நீதிபதிகளை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ஒலிஜியம் தான் தீர்மானிக்கும். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் என்ன முடிவெடுக்கிறான்? ஒலிஜியத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள். அவன் என்ன சொல்றான்? அமைச்சரவை, பிரதமர், குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு நீதிபதிகள் நியமிக்க வேண்டும் என்று வருகிறான். அதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய விக்டோரியா கௌரி. இன்றைக்கு மதுரையினுடைய நீதிபதி ஸ்ரீமதி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். மதுரையில சிக்கந்தர் மலை சம்பந்தமாக திருப்பரங்குன்றத்துடைய நடவடிக்கைகளில் ஆடுகளையும் கோழிகளையும் வெட்டக்கூடாது என்ற தீர்ப்பு. இத்தகைய தீர்ப்புகள் எல்லாம் RSS சங்பரிவார அமைப்புகளுக்கு நல்ல அருமையா சுவாரஸ்யமா இருக்கு. என்ன கவாய் சொல்லிட்டாரு? அந்த பாக்யராஜ் கிஷோர் வைக்கிற பரிகாரம் என்ன? அவர் வைக்கிறார், விஷ்ணு சிலை என்பது முகலாய பேரரசு படையெடுப்பின் போது தொல்லியல் துறை என்பது அது அப்படியே இருக்க வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதேதான் நீதிபதியும் அதை அப்படியே முன்மொழிகிறார். இது தொல்லியல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை, இதை நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இதை எல்லாத்தையும் காலில் வாங்காமல் இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டோம் என்கிற அந்த ஒற்றை காரணத்தை நாம் பாஜக, RSS அந்த வழக்கறிஞருக்கு நாம் சொல்ல விரும்புவது, இந்திய நாட்டுடைய சனாதனம், அது இந்த கழகத்தின் சித்தாந்தம் என்ன சொல்கிறது? தலையில பிறந்தான், தோல்ல பிறந்தான், தொடையில பிறந்தான், காலில் பிறந்தான் என்று சொல்லி ஒரு சமூகத்தையே இன்றைக்கு படுகேவலமாக கீழ்த்தரமாக நடத்தி பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு சமூகத்தை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய இந்து மதத்தை நாம் எப்படி பார்ப்பது என்கிற கேள்விதான் நமக்கு முன்னாடி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா என்கிற முடிவுக்குத்தான் நாம் எதிர்காலத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கடமையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.